சொல்லு, சொல்றா, சொல்லுடா, சொல்லுடா, சொல்றா, சொல்லு. சார் தெரியாது, எனக்கு தெரியாதுங்க. நிச்சயமா உனக்கு தெரியும். உண்மையை சொல்லு. நீங்க நினைச்சிருந்தா வெண்ணிலாவை உண்மையாவே ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆனா கெடுத்தா மாதிரி செட் பண்ண சொன்னது யாரு? உங்களுக்கு இந்த ஐடியாவை சொன்னது யாரு? என்னடி என்னாச்சு? கேட்டுட்டு இருக்காங்கல்ல, சொல்லுங்கடா. ஐயோ ஐயோ சொல்றா, மரியாதையா உண்மையை சொல்லுங்க. ஐயோ இப்ப என்னடி பண்றது? இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல, கூட இவன் வேற இருக்கான். இது எப்படி? சொல்றா. ஏய், ஐயோ வானு, இப்ப அதுவாடி முக்கியம். அந்த பண்ணு கொண்டக்காரி உன்னை விட மோசமா பிளான் பண்ணுவா. அதான் எப்படியோ தூக்கிட்டா. சொல்லுங்கடா, சொல்லுடா, சொல்லு. அத்தை விடு, அடிக்கிற அடியில அவன் நம்மள காட்டி குத்துற போறான். அத்தை நினைச்சாதான் எனக்கு வயித்துல புளிய கரைக்குது வானு. சொல்லு. இப்படி ஒரு பிளான சொன்னது யாரு? அண்ணாமலை குடும்பத்துல நடக்கிற சிறப்பான கல்யாணம் இல்ல? டேய், சூப்பர் ஜோடி இல்ல? சும்மா சொல்லக்கூடாதுடா. அண்ணாமலை பையன் அவன் அம்மா மாதிரியே செம்ம அழகா இருக்கான்டா. சரி, எப்படி பையன்கிட்ட இருந்து வேலை ஆரம்பிப்போமா? சரிண்ணா, சரிண்ணா. தூக்குங்கடா பையனை. ஓகேண்ணா. வணக்கம் ஐயா, கல்யாண வேலைலாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? நாம நினைச்ச மாதிரி இல்லைண்ணே. இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. மாப்பிளைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லாம அவன் லவ் பண்ற பொண்ண கல்யாணம் பண்ண கோயிலுக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டான். அது இன்னும் வசதியா போச்சு. நான் கூட கல்யாண மண்டபத்துல கஷ்டப்பட்டு தூக்கணுமே நினைச்சேன். பரவாயில்ல, கஷ்டம் கொடுக்காம அவனே வெளியே வந்துட்டான். ஏய், நீங்க என்ன பண்றீங்க? கோயில்ல வச்சே அந்த பையனை தூக்கிருக்கு. சரிண்ணே. சரி, தூக்கும் போது அண்ணாமலை தான் தூக்க சொன்னானே அவங்க கிட்ட சொல்லிடு. என்ன சொல்லுவீங்க? வெரி குட்ரா, செஞ்சிருக்கேன். ஓகேண்ணா. ஏய், நில்லுங்கடா. எல்லாரும் எங்கடா போறீங்க? நான் பார்க்க போறது லேடியா இருந்தாலும் 10 ஆம்பளைக்கு சமம். ரொம்ப டெரரான லேடி. ஏன் பின்னாடி கொஞ்சம் பேர் நில்லுங்கடா. அப்பதானே கெத்தா இருக்கும். மீதி பேர்லாம் போங்க. சரிண்ணா. என்னம்மா ஒன்னும் தெரியாம நினைக்கிறீங்க? அண்ணாமலை குடும்பத்து கல்யாணம் விருந்தெல்லாம் தடபுலாக்கும் தான் வந்தோம். இப்படி விஷத்தை கலந்து எங்களை சாகடிக்க பார்த்துட்டீங்களே, உங்களுக்கு மனசாட்சியா இல்லையாமா? அண்ணா, அப்படிலாம் சொல்லாதீங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு தெரியலன்னா விட்டுருவாங்களா? இவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உங்களை சும்மா விட மாட்டோம். இல்ல, இவங்களுக்கு எதுவும் ஆகாது. உடனே இவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. யாரும் சாப்பிடாதீங்க. லக்ஸ், கொஞ்சம் பாத்துக்க. சரிங்க மேம். இந்த விஷயத்தை பண்ணியாச்சு. 2 வா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். வா அண்ணாமலை, என்ன கோவமா வர? எவனாவது செத்துட்டானா என்ன? தண்டபாணி, அடடடடடடா, உன் குரல்ல என் பேரை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. இப்பதான் என் மனசுக்கே எதமா இருக்கு. நீ மறுபடியும் தப்பு பண்ற. அது என்ன நமக்கு புதுசா? அத போய் பேசிக்கிட்டு. சரி, சாப்பாடெல்லாம் கீழே கொட்ட சொல்லிட்டு போல் இருக்கு. அப்படியா? அவசரப்பட்டுட்டியா அண்ணாமலை? பசங்க நீ போகும்போதுதான் சொன்னாங்க சாப்பாட்டுல விஷம்லாம் கலக்கிறது. அப்புறம் எப்படி வாந்தி மயக்கோன்னு பாக்குறீங்க? அவங்களும் நம்ம ஆளுங்கதான். சாப்பாட்டுல விஷம் வைக்கலன்னு கேர்லெஸ்ஸா இருந்துடாத அண்ணாமலை. பாரு, இவங்கெல்லாம் மோசமானவங்க. எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஏண்டா, சாப்பாட்டுல விஷம் வைக்கல சரி, அப்புறம் வேற என்னடா பண்ணீங்க? ஒருவேளை அக்னி குண்டத்துல பாம்பு வச்சிருப்பாங்களோ?
எல்லாரும் காலி ஆயிடுவாங்களடா. பயப்படாத அண்ணாமலை, அதெல்லாம் வைக்கல. நேத்து சரக்கு அடிச்சுட்டு ஒரு 4-5 பிளான் பண்ணுமா, அதெல்லாம் எதை பண்ணாங்க எதை விட்டானுங்கன்னு தெரியல. எங்க பாரு அண்ணாமலை, நீ ரொம்ப ஷார்ப்னு எனக்கு தெரியும். நான் ஏன் வந்திருக்கேன்னு இந்நேரம் நீ கண்டுபிடிச்சிருப்ப. நம்ம கொஞ்சம் தனியா பேசலாமா? நீங்க யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்டா. ஏய் தம்பி, உங்க அம்மாவோட ஆளுங்க தான் நாங்க. ஆஹா ஓஹோன்னு ஊரே மூக்கு மேல விரல வச்சு பாக்குற அளவுக்கு, பேசுற அளவுக்கு பிரம்மாண்டமா இந்த கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்ப இல்ல அண்ணாமலை? ஆனா நான் குடைச்சல வந்து நிப்பேன்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேன். இப்படிதான் 30 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் தங்கச்சிய சுந்தர்ராஜனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்க ஆசைப்பட்டப்போ நீயும் கொடைச்சலா வந்து நின்ன. அந்த ஆசையோட ஆணி வேறையே அட்டியோட புடிங்கி போட்ட. உன்னால என் தங்கச்சி இன்னைக்கு என் கூட இல்ல. நீ எப்படி என் தங்கச்சி ஆசையும் ஏன் ஆசையும் அடியோட அழிச்சியோ, அதே மாதிரி நான் உன்னோட ஆசையை அழிக்க வேண்டாம். என்ன பாக்குற? உன் ஆசையை அழிக்கத்தான் நான் வந்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி நான் மனசாட்சி இல்லாத ஆள் இல்ல. கொஞ்சம் ஒரு ஓரத்துல 1/4 இன்ச் அளவுக்கு கருணையும் மனசாட்சி இருக்கிறவன். அதனால நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க ஒரு ஆஃபர் தரேன். ஏய், அத குடுறா. ஆஃபர் என்னன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க அண்ணாமலை. அண்ணாமலையாகிய நான் எனது அண்ணாமலை சில்க்ஸ் அனைத்தையும், பிராக்கெட்ல 25 கடைகளையும் என் சுய நினைவுடனும் சுய விருப்பத்துடனும் யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் திரு தண்டபாணி அவர்களுக்கு எழுதி கொடுக்கிறேன்.